மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாரமா இருக்குது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருப்பீங்க. அது தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க நினைச்ச ஏதோ ஒரு காரியமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. ஆனா அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களை வெறுப்பேத்துற மாதிரி இல்லை உங்களை டென்ஷன் பண்ற மாதிரியான விஷயங்களும் சேர்ந்தே நடக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். முக்கியமா ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்குது. ஸோ நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தாலே போதும். இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்க வந்து பண்ணக்கூடாத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாதீங்க. அந்த வேலையும் இந்த வேலையும் சேர்த்து ஒரே டயத்துல முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எண்ணத்துல பண்ணீங்கன்னா 2 வேலையுமே வந்து உங்களுக்கு வந்து நடக்காது. அதனால ஒரு வேலையை பண்ணாலும் நீங்க கரெக்டா பண்ணுங்க. மற்றபடி குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுமூகமா இருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விதமான ஹெல்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, உங்க குடும்ப விஷயங்களையும் சரி, எல்லா வகையிலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் மூலியமாச்சும் உங்களுக்கு வந்து உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் சரி, தேவையான விஷயங்கள மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்கள நீங்க பண்றது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கே திரும்ப ரிவெஞ்ச் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலயும் குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்க. முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேச்சையே குறைக்கிறது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நிதானத்தையும் அமைதியையும் பொறுமையும் கடைபிடிக்குங்க அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். இதே மாதிரி மற்ற ராசிக்காரங்களுடைய பலன்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.